அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் SVD அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மைன் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ஃபார் த மேட்ரிக்ஸ். கிளியர்லி இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 row 3 column மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோ நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் ஏன்ற இந்த மேட்ரிக்ஸை U சிக்மா V டிரான்ஸ்போஸ் இது மாதிரி மாற்றுவோம். இதில் வரக்கூடிய U அண்ட் V ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். UV ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், சரிங்களா? தென் சிக்மான்றது சிங்குலர் வேல்யூஸ் இருக்கும். சிக்மான்றது டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும் சார். சிக்மான்றது டயகனல் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூஸா இருக்கும். சிங்குலர் வேல்யூஸ், ஓகேங்களா? தென் இது 2x3 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இது 2x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா, யூன்ற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும். சிக்மான்ற மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் ஃபார்மேட்ல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும், 2x3 மேட்ரிக்ஸ். தென் ஃபைனலா V டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸா இருக்கும். அப்பதான் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண முடியும், அதர்வைஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கிளியர்லி இது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தால் தான் சிம்மெட்ரிக்கா நான் சிம்மெட்ரிக்கா செக் பண்ணுவோம். இது கிளியரா நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அப்போ சிம்மெட்ரிக் வரவே வராது. அப்போ ரெண்டு கான்செப்ட் இருக்கு சார். நம்ம மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸ் அண்ட் A டிரான்ஸ்போஸ் ஏன்ற ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் சேம் டைம் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு. ஓகேங்களா? A டிரான்ஸ்போஸ் A, அதாவது இங்க வரக்கூடிய மினிமம் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலத்துல மினிமம் வேல்யூ 2. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அது மாதிரி ஒர்க் பண்ணி ஆகணும். 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்போ எந்த வேல்யூ எடுத்தா 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கிளியர்லி நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ், நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 வேணும். சப்போஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன சார் டைமென்ஷன் இருக்குன்னு பாருங்க. A மேட்ரிக்ஸுக்கு 2 row 3 column. சப்போஸ் A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, இதை மாத்தினா 3 row 2 column கன்வெர்ட் ஆகும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டாவது வரக்கூடிய வேல்யூ இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ சேமா இருக்கணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா சப்போஸ் நம்ம A டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணா என்ன சார் ஆகும்னா, A மேட்ரிக்ஸ்க்கு 2 row 3 column இன்டு A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு 3 row 2 column கிடைக்கும். அப்ப இது ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா ஃபைனலா வரக்கூடிய மேட்ரிக்ஸுக்கான டைமென்ஷன் 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும். இல்ல சார் சம்டைம்ஸ் நான் A டிரான்ஸ்போஸ் A தான் போவேன்னா போலாம். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அப்போ 3 ஐகன் வேல்யூ 3 ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணும். 2x2னா கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம Bன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளா கொடுக்குற நேம் தான் சார் Bன்ற மேட்ரிக்ஸா கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன வரும், ஐகன் வேல்யூஸ் வரும். ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணும். ஐகன் வேல்யூஸும் ஐகன் வெக்டார்ஸும் ஃபைண்ட் பண்ணும். இதுல இருந்து ஒரு நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணும். நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாருக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இது கிளியர்லி 2x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம சூஸ் பண்ணது A டிரான்ஸ்போஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாருக்கான நேம் யூன்னு சொல்லுவோம். இந்த நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாருக்கான நேம் U. சப்போஸ் இதுவே நம்ம A டிரான்ஸ்போஸ் ஏன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தா இந்த நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாருக்கு நேம் Vன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க வரக்கூடிய வேல்யூஸ்ல மாத்தணும். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணது A டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்றோம். அப்போ U தான் இங்க வேல்யூ வரும். ஏன்னா அப்பதான் நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் கொண்டு வர முடியும். அப்ப இங்க வரக்கூடிய வேல்யூஸை நம்ம Uன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன சார் ஃபைண்ட் பண்றதுன்னா, A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்க. என்ன வருதுன்னு பாருங்க. A டிரான்ஸ்போஸ் A மேட்ரிக்ஸை ஒரு டைம் எழுதுங்க. ஸோ A மேட்ரிக்ஸ் 3 2 2 2 3 -2. A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன ஆகுன்னு பாருங்க. 3 2 2 2 3 -2.
இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா சார்? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 3s are 9, 2 2s are 4, 2 2s are 4. First row second column 3 2s are 6, 2 3s are 6, 2 into minus 2 na minus 4. Then second row first column, அப்போ 2 3s are 6, 3 2s are 6, 2 into minus 2 minus 4. Second row second column, 2 2s are 4, 3 3s are 9, minus 2 into minus 2, so plus 4. அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 9 13 17. Then 6 6 12, 12 4 போச்சுன்னா 8, 6 6 12 4 போச்சுன்னா 8, இங்க once again 17. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம நேம் Bன்னு சொல்லி நம்மள அஷ்யூம் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த Bன்ற மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது கிளியரா பார்த்தீங்கன்னா இது 2x2 மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ், ஸோ கிளியர்லி இது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால நமக்கு என்ன சார் தெரியும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இல்லை CH ஈக்குவேஷன் சொல்லுவோம். அது என்னன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ லாம்டா ஸ்கொயர் ஓகே சார். S1 ஓட வேல்யூ என்னன்னா சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ், S1ன்றது சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ டயகனல் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 17 once again 17. அப்போ ஆன்சர் என்ன சார் கிடைக்கும், 34. அப்போ S2க்கான வேல்யூ என்ன சார் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம் இல்லை மாடுலஸ் ஏன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான், டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ என்ன சார் ஆகும், டிட்டர்மினன்ட் 17 8 8 17. ஓகேங்களா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 17 into 17 minus 8 into 8. அப்போ கால்குலேட்டர் செக் பண்ணி பார்த்துங்க, 17 into 17 17 into 17க்கான வேல்யூ 289, 8 8 are 64, சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 225 கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ என்ன சார் கிடைக்கும், லாம்டா ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மைனஸ் S1 34 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், S1 லாம்டா பிளஸ் S2 225 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ கிளியர்லி இது என்னன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கண்டிப்பா 2 ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது மல்டிப்ளை பண்ணா 225 கிடைக்கணும், 225 கிடைக்கணும், ஆட் பண்ணா -34 கிடைக்கணும் இல்லையா சார்? அப்போ ஒரே ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, 9 into 25. ஸோ 25 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 225 கிடைக்கும். நான் ஆட் பண்ணா -34 வரணும், 2க்கு மைனஸ் போட்டலாம். அப்போ நமக்கு ரூட்ஸ் இல்லை ஃபேக்டார்ஸ் எழுதுனா லாம்டா -25 லாம்டா -9 ஈக்குவல்ஸ் டு 0. ஃபேக்டார்ஸ் எழுதுனா, ரூட்ஸ் எழுதுனா லாம்டா ஈக்குவல் டு இல்லை லாம்டா 1 is equal to 25, லாம்டா 2 is equal to 9. ஆப்போசிட் சிம்பிளா எழுதியிருப்போம். ஸோ தென் அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணுவோம், சிங்குலர் வேல்யூ. அது என்ன சார் சிங்குலர் வேல்யூ அப்படின்னா வெரி சிம்பிள் சார், இது கிளியர்லி நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ சிக்மா ஐன்றது ரூட் லாம்டா ஐ, சிக்மா ஐ ஈக்குவல்ஸ் டு ரூட் லாம்டா ஐ. அப்போ சிக்மா 1ன்றது ரூட் ஃபர்ஸ்ட் வேல்யூ 25, அப்போ இதுக்கான வேல்யூ 5 சிக்மா 1. அண்ட் சிக்மா 2 அப்படின்றது என்ன சார்னா ரூட் ஆஃப் செகண்ட் ஐகன் வெக்டார் சென் 9. அப்போ சிக்மா 2க்கு வேல்யூ என்ன சார் கிடைக்கும், 3. ஏன் சார் சிக்மா 1 3 ஆகும் சிக்மா 2 5 மாற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுதுன்னா சிக்மா 1 ஸ்கொயர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிக்மா 2 ஸ்கொயர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எவ்வளோ போகுதோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு, சிக்மா 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் வந்து கண்டிப்பா சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் சிக்மா 2, கிரேட்டர் தென் சிக்மா 3 அண்ட் சோ ஆன், இந்த மாதிரி தான் போகணும். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும், ஐகன் வெக்டார்.
ஓகேங்களா? அது என்ன சார் ஐகன் வெக்டார் அப்படின்னா யார் கண்டுபிடிக்கணும்? ஐகன் வெக்டார் பீன்ற இந்த மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டாரை பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பி மேட்ரிக்ஸ் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பி மேட்ரிக்ஸ் என்ன சார் கிடைச்சது? 17 8 8 17. அது பி மேட்ரிக்ஸ்ன்றது என்ன சார்? ஏ டிரான்ஸ்போஸ் அந்த மேட்ரிக்ஸ் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 லாம்டாஸ் தெரியும், 2 ஐகன் வேல்யூஸ் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். அப்போ ஐகன் வெக்டார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஜெனரல் ஃபார்முலா யூஸ்வலா a மைனஸ் லாம்டா ஐ இன்டூ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடுவோம். இது ஜெனரல் ஃபார்முலா. ஆனால் இங்கே ஏக்கு பதில் என்ன சார் இருக்கு? நம்ம பி யூஸ் பண்றோம், பீன்ற நியூ மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ இங்கே பி போட்டுக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ எங்க சார் நமக்கு சேஞ்ச் ஆகும்னா டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ டிட்டர்மினன்ட் டயகனல்ல 17 மைனஸ் லாம்டா, அதாவது மேட்ரிக்ஸ் தான் சார், டிட்டர்மினன்ட் இல்லை. 17 மைனஸ் லாம்டா 8 8 17 மைனஸ் லாம்டா இன்டூ எக்ஸுக்கான வேல்யூ காலம் வெக்டார் எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 0. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார், நம்ம என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் லாம்டாஸ் வச்சிருக்கோம். அப்போ 2 கேஸ் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். கேஸ் 1. ஸோ கேஸ் 1 when lambda is equal to larger value, லாம்டாக்கான வேல்யூ 25. அப்போ லாம்டாக்கு வேல்யூ 25ன்னு சொல்லி இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஈக்குவேஷன் 2ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ எங்க சார் நமக்கு சேஞ்ச் ஆகும்? இந்த 17ல இருந்து 25 ரெடியூஸ் பண்ணும், இங்கேயும் 17ல இருந்து 25 ரெடியூஸ் பண்ணும். இப்போ 17ல 25 போர்ஷன் என்ன சார் ஆகும்? 8 கிடைக்கும். சரிங்களா? மைனஸ் 8. அப்போ ஈக்குவேஷன் 2 எப்படி சார் கன்வெர்ட் ஆகும்? இந்த லாம்டாக்கு பதில் என்ன சார் போடுறோம்? 25 போடுறோம். அப்போ என்ன சார் நமக்கு மிச்சம் கிடைக்கும்? மைனஸ் 8 8 8 மைனஸ் 8 இன்டூ எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 0ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 8x பிளஸ் 8y ஈக்குவல்ஸ் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் 8x மைனஸ் 8y இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். 2x2 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா 2 ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன்ல த்ரூ அவுட் 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இடத்த மாற்றி எழுதுனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 1x ஈக்குவல் டு 1y. இடத்த மாற்றி எழுதுங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1 ஈக்குவல்ஸ் டு ஒய் டிவைடட் பை 1 கூட எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் நம்ம என்ன சார் நேம் சொன்னோம்? முதல்ல இந்த ஐகன் வெக்டாருக்கு வரக்கூடிய நேம் நம்ம யூன்னு சூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நேம் யூ. அப்போ இங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டாருக்கு நம்ம u1 வச்சுக்கலாம். u1, அதாவது என்ன சார் கிடைக்குது நமக்கு? 1 1. ஸோ இதனோட நார்மலைஸ்டு லென்த் கண்டுபிடிக்கணும். யூ கண்டுபிடிச்சிட்டோமா சார்? இன்டர்மீடியேட் நாம் u1 லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் என்ன சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சார் இருக்கு? 1. அப்போ 1 ஸ்கொயர். ரெண்டாவது எலிமெண்ட் என்ன சார் இருக்கு? 1. ஸோ 1 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன சார் கிடைக்கும்? ரூட் 2ன்னு கிடைக்கும். அப்போ நார்மலைஸ்டு நமக்கு எல்லாமே நார்மலைஸ்டு வெக்டார் தான் வேணும். நார்மலைஸ்டு வெக்டார் என்ன சார் ஆகும்? நார்மலைஸ்டு u1. அதாவது நார்மலைஸ்டு u1 நம்ம என்ன சார் பண்ணலாம்? u1 பார் கூட போட்டுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. அதாவது வெக்டார் u1 டிவைடட் பை கரஸ்பாண்டிங் லென்த் u1. அப்போ 1/√2 எல்லாத்துக்குமே சொந்தம். ரெண்டு வேல்யூக்குமே 1/√2 வரும் இல்லையா சார்? 1 1 இப்படி எழுதினாலும் சரி, இல்லை சார் நான் 1/√2 இப்படி தான் எழுதுவேன்னா ரெண்டுமே ஒன்று தான் சார், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது u1 கண்டுபிடிச்சிருக்கோம் கேஸ் 1க்கு. அடுத்து கேஸ் 2க்கு வாங்க. கேஸ் 2ன்றது என்ன சார்? when lambda is equal to second eigenvalue, so lambda 2 is equal to 9. ரெண்டாவது ஐகன் வேல்யூ 9 கிடைச்சதா சார்? அப்போ ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதே ஈக்குவேஷன் தான் சார். 17 மைனஸ் 25 பதிலாக 9 போடுவோம். அப்போ 17 மைனஸ் 9 8 8 17 மைனஸ் 9 கிடைக்கும். இப்போ 17ல 9 போச்சுன்னா சார் கிடைக்கும்? அதுவும் 8 தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 2 நம்ம ரீரைட் பண்ணி எழுதுனா எல்லாமே 8 தான் கிடைக்கும். 8 8 8 8. ஏன்னா டயகனல்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். டயகனல் 17 இருக்கு, 17ல 9 போச்சுன்னா 8.
as it is x y equals to 0 0 ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் இது ஈக்குவேஷனை மாத்தினா 8x plus 8y equals to 0. செகண்ட் ரோ அதே தான், 8x plus 8y equals to 0. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சரி செகண்ட் எடுத்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் த்ரூ அவுட் என்ன பண்ணலாம், 8ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும், x plus y equals to 0ன்னு கிடைக்கும். இடத்த மாற்றி எழுதுங்க. அப்போ x equals to minus y. இது மைனஸ் ஒய்ன்றது மைனஸ் ஒய்ன்னு சொல்ல மாட்டோம், 1x equal to 1y. இடத்த மாற்றுங்க. அப்போ எக்ஸுக்கு கீழே இந்த மைனஸ் ஒன்னை கொண்டு வந்துடலாம், ஒய்க்கு கீழே பிளஸ் ஒன்னை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ செகண்ட் ஐகன் வெக்டார் சே u2 எடுத்துக்கலாம். என்ன சார் கிடைக்குது நமக்கு, எக்ஸுக்கு கீழே -1, ஒய்க்கு கீழே 1. இன்டர்மீடியட் இதுக்கான லென்த் ஃபைன் பண்ணணும், அதாவது நாம் u2 ஃபைன் பண்ணணும். இதுக்கான வேல்யூ என்ன சார், ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1 ஸ்கொயர், செகண்ட் எலிமெண்ட் 1 ஸ்கொயர். இதுக்கு என்ன சார் வேல்யூ கிடைக்கும், இதுக்கும் ரூட் 2 தான் கிடைக்கும். சரிங்களா, ரூட் 2 அகைன் ரூட் 2. ஓகே, இப்போ நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் வேணும். நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார், அதாவது u2 பார் கூட போட்டுக்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இதனோட வேல்யூ என்ன சார், u2 டிவைடட் பை லென்த் u2. இது என்ன சார் பண்ணலாம், ஒரே டேக்ல 1 by root 2 -1 எழுதினாலும் சரி, இல்லைன்னா -1 by root 2 1 by root 2 எல்லாமே ஒன்று தான் சார், எது எடுத்தாலும் சந்தோஷம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கேபிட்டல் U ஈக்குவல்ஸ் டு, ஸோ ரெண்டுலையுமே 1 by root 2 காமனாக இருக்கு, ரெண்டு வெக்டார்லையுமே 1 by root 2 காமனாக இருக்கு. u1க்கான வேல்யூ என்ன சார் வந்திருக்குது, 1 by root 2 எடுத்தா 1 1. இங்க என்ன சார் 1 by root எடுத்தா -1 1. அவ்வளவுதான் சார், எழுதியாச்சு. 1 1 -1 1. அப்ப நம்ம சம்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சார் கண்டுபிடிக்கணும், ஒரிஜினல் கேபிட்டல் ஏ பாருங்க, கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ்ல u இருக்கணும், கண்டுபிடிச்சாச்சு. தென் சிக்மா, சிக்மான்றது சிங்குலர் வேல்யூஸ், ஆல்ரெடி சிங்குலர் வேல்யூ சிக்மா 1 சிக்மா 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சார் நம்ம கண்டுபிடிக்கணும், v மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் v கேபிட்டல் V மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேபிட்டல் V மேட்ரிக்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஆல்ரெடி u கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ u கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா சார், அப்போ vi equals to 1 by sigma i. vi equal to 1 by sigma i. ஸோ முன்னாடி பாருங்க என்ன எடுத்தோம் பாருங்க, முன்னாடி நம்ம a டிரான்ஸ்போஸ் எடுத்தோமா, கேர்ஃபுல்லாக பாருங்க, நம்ம மேட்ரிக்ஸ் என்ன எடுத்திருக்கிறோம், a டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம எடுத்தது a டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நேர் ஆப்போசிட்டா a டிரான்ஸ்போஸ் வந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா a டிரான்ஸ்போஸ் தென் u i வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா u ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ v, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த a டிரான்ஸ்போஸ் போறதா a போறதா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், uக்கு வேல்யூ என்ன சார், uவோட டைமென்ஷன் என்ன, uன்றது u1. ஸோ u1ஓட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 1 இருக்கு, அதாவது 2 ரோ 1 காலமா இருக்கு. நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, 2 ரோ 3 காலம். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். அப்போ a போட்ட என்ன சார் ஆகும், a போட்ட என்ன ஆகும், 2 ரோ 3 காலம் இன்டூ 1 ரோ 1 காலம் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ அதை மாத்தித்தான் ஆகணும். ஸோ இங்க 2 ரோ 1 காலத்தை மல்டிப்ளை பண்ண முடியாது, மாத்தின என்ன சார் ஆகும், 3 ரோ 2 காலமா மாத்திக்கலாம், இன்டூ 2 ரோ 1 காலத்தை மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்றோம், இங்க a டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா புரியணும்னா இதுதான். ஓகே, அப்போ மேட்ரிக்ஸை போடுங்க. அப்போ ஐக்கு வேல்யூ 1, அப்போ v1 கிடைக்குமா சார், ஃபர்ஸ்ட் வேல்யூ v1 1 by sigma 1. sigma 1 என்ன சார் எடுத்தோம், ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ 25 கிடைச்சது இல்லையா, அதுக்கு ரூட் எடுக்கணும். அது ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும், 5. அப்போ 1 by 5 a டிரான்ஸ்போஸ். ஸோ a மேட்ரிக்ஸ் முன்னாடியே வச்சிருக்கணும், அதுல இருந்து a டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ 3 2 2 2 3 -2 இது சம்லியே கொடுத்துருக்கோம் a மேட்ரிக்ஸ், அதை டிரான்ஸ்போஸா எழுதிருக்கோம். u1, ஸோ u1க்கு என்ன சார் வேல்யூ வந்துச்சு, இது u1 தான் சார், நார்மலைஸ்டு u1 தான். இங்க எடுக்கிறது எல்லாமே u1 நார்மலைஸ்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ u1க்கான வேல்யூ என்ன சார், 1 by root 2. இதுதானே சார் u1 1 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு டைம் ரீவொர்க் பண்ணுங்க, இதை தூக்கி முன்னாடி போட்டுங்க. அப்போ 1 by
5 into root 2 அப்படியே இருக்கட்டும் சார். ஸோ 3 2 2 3 2 minus 2 into 1 1. ஸோ இது கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 3 row 2 column. இது பார்த்தீங்கன்னா 2 row 1 column. அப்போ கடைசி என்ன கிடைக்கும் சார்? 2 2 கட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 row 1 column உள்ள மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1/5 root 2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். தென் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 1s are 3, 2 1s are 2, 2 1s are 2, 3 1s are 3, 2 1s are 2, minus 2 1s are minus 2. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/5 root 2 அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிராக்கெட்டுக்குள்ள 5 5 0 கிடைக்குமா சார்? அப்போ த்ரூ அவுட் யார் காமனா இருக்கான்னு பாருங்க. 5 காமனா இருக்கும். அப்போ 5 வெளியே எடுத்துருங்க. ஆல்ரெடி டினாமினேட்டர்ல 5 root 2 இருக்கு. அப்போ 5 காமன் எடுத்துட்டா 1 1 0. அப்போ கடைசி ஆன்சர் என்ன சார் இருக்கும்? 5 5 கட் ஆயிரும். 1/√2 along with 1 1 0. இது பார்த்தீங்கன்னா V1. ஓகேங்களா? தென் V2 கண்டுபிடிக்கணும். ஸோ V2, அப்போ V2க்கான ஃபார்முலா என்ன சார்? ஐக்கு பதில் 2 போடணும். அப்போ 1/2 சிங்குலர் வேல்யூ சிக்மா 2, அதே A டிரான்ஸ்போஸ் தான் U2. ஓகேங்களா? அப்போ அதே மேட்ரிக்ஸ் சேம். அப்போ சிக்மா 2 ரெண்டாவது ஐகன் வேல்யூ என்ன சார் கிடைச்சது? 9 கிடைச்சது. அதுக்கு ரூட் எடுத்து என்ன சார் கிடைக்கும்? 1/3 A டிரான்ஸ்போஸ் அதே மேட்ரிக்ஸ் தான். ஸோ 3 2 2 3 2 and -2. தென் U2 செகண்ட் ஐகன் வெக்டார். U2 என்ன சார் கிடைச்சது? 1/√2 எல்லாத்துக்குமே சொந்தம். -1 1 இங்க இருக்கு, எல்லாம் ஒன்று தான். 1/√2 -1 1. இப்போ 1/√2 along with -1 1. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த √2 எடுத்து வெளியே வச்சிருங்க. அப்போ 1/3 times √2 ஒரு டைம் எழுதிக்க தப்பு இல்லை. ஸோ 3 2 2 3 2 -2 into -1 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1/3√2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் சார்? 3 2s are -3, 2 1s are 2, 2 into -1 -2, 3 into 1 3, 2 into -1 -2, -2 into 1 -2. அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 1/3√2 அப்படியே இருக்கட்டும். ஸோ -1 + 1 -4 கிடைக்கும். இது V2. இந்த டேர்முக்கு நார்மலைஸ் எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் சார் கிடைக்கும். டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்க. இதுக்கு நார்மலைஸ்டு வெக்டார் வேண்டியது இல்லை. ஏன்னா இதுக்கு எடுத்தீங்கன்னா ஒன் செகண்ட் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ V1 V2 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி V மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டோம். சம்மோட ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். Vன்றது 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ V3 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டு ஃபைண்ட் V3, ஏன்னா நம்ம கையில் 2 ஐகன் வெக்டார் தான் இருக்கு. அப்போ V3 கண்டுபிடிக்கணும். ஸோ V3 நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் V இஸ் ஆர்த்தோகனல். இந்த Vன்ற மேட்ரிக்ஸ் என்ன சார்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு முன்னாடி சொல்லிட்டோம். ஆர்த்தோகனல்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, சப்போஸ் V1 டிரான்ஸ்போஸ் V2 ஈக்குவல்ஸ் டு V2 டிரான்ஸ்போஸ் V3 ஈக்குவல்ஸ் டு V3 டிரான்ஸ்போஸ் V1 கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம V3 ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். சைடில் ஒர்க் பண்ணிக்கிற V3. ஸோ முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு A B Cன்னு போட்டுங்க. தென் V1க்கான வேல்யூ என்னன்னு பாருங்க. V1 வேல்யூ வச்சிருக்கோமா சார்? 1/√2 1 1 0. அப்போ இந்த 1 1 0 இங்க போட்டுருங்க. 1/√2 இருக்கா சார்? அதை எடுத்து வெளியே வச்சிருங்க. 1/√2 காமன் எடுத்து வெளியே வச்சிருங்க. ரெண்டாவது என்ன சார் இருக்கு? -1 1 4 இருக்கு. வெளியே என்ன சார் இருக்கு? 1/3√2 அதையும் எடுத்து வெளியே வச்சிருங்க. அவ்வளவுதான். இதுக்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும் சார். வெரி சிம்பிள். கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நமக்கு V3. ஸோ V3ன்றது என்ன சார்னா, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1/√2 1/√2 ரூட் கேன்சல் ஆயிரும். நம்ம 1/3 into 2 இருக்கும். கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ 1/6 அப்படி இருக்கட்டும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1
இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ற எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிருங்க, கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிருங்க. அப்போ 1 into 4 என்ன சார் கிடைக்கும்? கோஃபேக்டர்னு யூஸ்வலாக நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போடுவோம். இந்த 1/6 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வரக்கூடிய ஆன்சரில் 1/6 மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ 1 into 4னா 4, 1 into 0னா 0. ரெண்டாவது எலிமெண்ட் என்னன்னு பாருங்க. ஸோ ரெண்டாவது எலிமெண்ட் பிக்கானது. ஸோ பிக்கு கோஃபேக்டர் எடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிருங்க, காலம் டெலிட் பண்ணிருங்க. 1 into 4னா 4, minus 1 into 0னா 0. அப்போ once again 4 minus 0. தேர்ட் எலிமெண்ட்டுக்கானது. தேர்ட் எலிமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சிக்கு. ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடணும், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடணும். அப்போ 1 into 1னா 1, minus 1 into minus 1னா minus 1, சிம்பிளா மாற்றும்போது +1 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1/6 அப்படி இருக்கட்டும் சார், இந்த மைனஸை உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்போ இங்க 4 இருக்கும், இங்க -4 இருக்கும், இங்க 2 இருக்கும் இல்லையா சார்? இப்போ யாரு காமனா இருக்கான்னு பாருங்க. த்ரூ அவுட் 2 காமனா இருக்கு. த்ரூ அவுட் யாரு காமனா இருக்கா? 2 காமனா இருக்கு. அப்போ 2 வெளியே எடுத்துருங்க. அப்போ 2/6 ஃபைனலா 2 2s are 4, 2 2s are 4, 1 2s are 2. அப்போ இது ரெண்டு கட் பண்ணீங்கன்னா கீழே 3 இருக்கும். அப்போ V3 ஃபைனல் எழுதிடலாம் சார். V3ன்றது என்ன? 1/3 into 2 minus 2 1. இது தேர்ட் ஐகன் வெக்டார் V கானது. ஓகேங்களா? இப்போ நமக்கு கடைசி என்ன சார் வேணும்? V டிரான்ஸ்போஸ் வேணும். V டிரான்ஸ்போஸ், அதுக்கு V மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ 3 ஐகன் இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா சார்? 3 V1 V2 V3 கண்டுபிடிச்சோம்ல, சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 1/√2 110, அது உள்ள தள்ளி விடுங்க. 1/√2 உள்ள தள்ளி விட்டுருங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. 1/√2 1/√2 0. செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் 1/3√2 இருக்கு. ஏன்னா 1/3√2 இருக்கா, அதை உள்ள தள்ளி விடுங்க. அப்போ -1/3√2 1/3√2 -4/3√2. லாஸ்ட் ஒன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 இங்க தானே வச்சிருக்கோம், இங்கே வச்சிருக்கோம் லாஸ்ட் ஒன். அப்போ 1/3 along with 2, அப்போ 2/3 -2/3 1/3. இது கேபிட்டல் V மேட்ரிக்ஸ். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும்? ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் எழுதணும்? நம்ம கேபிட்டல் A can be rewritten as U sigma V transpose இல்லைங்களா? அப்போ கேபிட்டல் A மேட்ரிக்ஸ் ஒரு டைம் எழுதிங்க. கேபிட்டல் A மேட்ரிக்ஸ் என்ன சார் வந்துச்சு நமக்கு? ஸோ 2 3 2 2 2 3 -2. இது கேபிட்டல் A மேட்ரிக்ஸ் நம்மளே கொடுத்துருக்கோம். ஈக்குவல்ஸ் டு U மேட்ரிக்ஸ். யூல 1/√2 காமனா இருந்துச்சு இல்லைங்களா? 1/√2 காமனா இருந்துச்சு. 1 1 -1 1 சிக்மா. சார் நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன இருந்துச்சு? இதுதான் சார் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். அப்போ சிக்மா மட்டும் கண்டுபிடிக்கலையா சார் நம்ம? இப்போ சிக்மா இங்க எழுதிக்கங்க. சிக்மான்றது D 0 0 0. இந்த Dல என்ன சார் இருக்குன்னா நம்ம சிங்குலர் வேல்யூஸ். சிக்மா 1 சிக்மா 2 என்ன சார் கண்டுபிடிச்சோம்? முன்னாடி போய் செக் பண்ணிக்கங்க. சிக்மா 1 சிக்மா 2க்கு வேண வேல்யூ, சிக்மா 1 சிக்மா 2க்கான வேல்யூ எங்க சார் வச்சிருக்கோம்? நம்ம இங்க வச்சிருக்கோம். சிக்மா 1க்கு 5, சிக்மா 2க்கு 3. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிக்மா 1க்கு 5, சிக்மா 2க்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 5 0 0 3. ஸோ ஆல்ரெடி 0 0 இருக்கு. அப்போ 0 0. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன டைமென்ஷன்ல இருந்துச்சோ அதே டைமென்ஷன்ல தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், இதே டைமென்ஷன்ல தான் இது இருக்கணும். அப்போ எழுதுங்க. 5 0 0 0 3 0 இன்டூ V டிரான்ஸ்போஸ். V மேட்ரிக்ஸ் இங்கே வச்சிருக்கோம். அப்போ அதனோட டிரான்ஸ்போஸ் அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 1/√2 1/√2 0. செகண்ட் ஒன் -1/3√2 1/3√2 -4/3√2. லாஸ்ட் ஒன் 2/3 -2/3 1/3. அவ்வளவுதான் சார். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். சிங்குலர் வேல்யூ டீகம்போஷனோட ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.